பிளான் பண்ணி போனால் எதுவுமே கண்டிப்பாக நடக்காதுன்னு தெரியும். அதனால் பிளானே பண்ணாமல் சடனாக கம்பத்துக்கு கிளம்பி போயிட்டோம். பெரியகுளம்லேருந்து கம்பம் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஃபுல்லாக சரியான மழை, நிற்கவே முடியல. கொஞ்சம் மெதுவாக பார்த்து போயிட்டு இருந்தோம். செம மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரி, பெரியகுளம்ல மழை பெய்யுது பார்த்தா கம்பத்துலேயும் சரியான மழை. ஸோ கம்பமில் டேடி வீடு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சும்மா 1 டே ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனோம். மழையில் எங்கடா போகிறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா பிளான் பண்ணாமல் இருந்தால் தான் எல்லாமே நல்லா நடக்கும்ன்றது இதிலே தெரிஞ்சுக்கு. ஸோ அப்படியே தேனி ரீச் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க, நான் கார்லேயே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் கார்லேயே உட்காந்துருந்தேன். கூடவே டேடியும் வந்திருந்தாங்க. எஸ்டர்டேவே வீட்டில் வந்து இருந்துட்டாங்க. ஸோ சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு. பிஃபோர் மேரேஜ் மதுரை, ஆஃப்டர் மேரேஜ் நான் பெரியகுளம். ஸோ நான் பெரியகுளமில் இருக்கனால டேடியும் தம்பியும் மதுரையில் எதுக்கு தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே கம்பத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு பைபாஸில் கஃபே இருந்துச்சு. அங்கே போயிட்டு சூடாக மலைக்கு இதமாக டீ பஜ்ஜி எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்பையும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். மழை விடுற மாதிரி தெரியல. சரி, அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கம்பம் ரீச் ஆயாச்சு. பிளான் பண்ணாமல் நெக்ஸ்ட் டே ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். மறக்காமல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.